இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பிறந்ததிலிருந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். மற்றவங்களுக்கு எந்த ஒரு துன்பமோ அல்லது அவங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வரக்கூடிய செயல் எதையுமே நான் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. இப்படி நான் எந்த ஒரு விஷயத்தையுமே தீங்கா நினைக்காத வண்ணமும் செய்யாத வண்ணமும் இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனைகள் என்னை சூழ்ந்துக்கிட்டே இருக்குது, ஒரு பிரச்சனை முடிகிற மாதிரி வந்தால் மற்றும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க செய்த கர்ம வினை தான் காரணம் அப்படிங்கிறத போக போக புரிஞ்சுக்குவாங்க. அப்படி நாம் செய்த அந்த கர்மா, நம்மிடம் இருக்கும் அந்த கர்மா குறைவதை இந்த 5 அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1000% இது உண்மை. நிச்சயமாக உணர்ந்தவர்களுக்கு அது புரியும். இது நிச்சயமாக இந்த அறிகுறிகள் நமக்கு இருந்ததுன்னா நம் கர்மா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தாராளமாக புரிஞ்சுக்கலாம். அப்படி அந்த 5 அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க நம்ம கர்மா குறையிறத இந்த அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். பதிவை முழுமையாக கேளுங்க. உங்கள் கர்மா குறையுதா அப்படிங்கிறத இந்த அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பிரச்சனை, நமக்கான கஷ்டங்கள் தீவிரமடையுது அப்படின்னாலே நம்மளுடைய கர்மா குறைகிறது, கழிகிறது அப்படின்னு தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த கஷ்டம் எப்படி வேணாலும் இருக்கலாம். உடல் அளவில் கஷ்டமாக இருக்கலாம், மன அளவில் கஷ்டமாக இருக்கலாம், அல்லது நம்ம சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், இல்லை வேலை பார்க்குற இடம், இப்படி எதுவாக இருந்தாலும் எந்த இடத்துலேருந்து கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் தீவிரம் அடையுது அப்படின்னா நம்ம கர்மா முதல்ல குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு வழியில் பிரச்சனையும் கஷ்டமும் போராட்டத்தையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கர்மாவை குறைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மனசில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே செய்த வினையை, அந்த வினையை தீர்க்கிறதுக்காக தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம். இந்த பிறவியில் தேவையில்லாத தீ செயல்கள், வினைகளை செய்து அதையே அடுத்த பிறவிக்கு நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம செஞ்சுக்கிட்டு வந்த வினையை தீர்க்கிறதுக்கு என்னென்ன நல்ல செயல்கள் செய்யணுமோ அத்தனை செயல்களையும் செய்து அந்த கர்ம வினையை தீர்த்து கொள்வதற்கான அத்தனை வழிகளையும் நம்ம செஞ்சுக்கணும். இப்போது முதலாவதாக அறிகுறி, நம் கர்மா குறைவதை காட்டும் அறிகுறியாக முதல் அறிகுறி என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம பொதுவாக வெளியில் போவோம், கோயிலுக்கு போகுவோம், இல்லை ஒரு நல்ல இடத்துக்கு போவோம். அப்படி போகும் பொழுது ஞானிகள், குருமார்கள் இவங்களுடைய பார்வை படுற மாதிரி நம்ம செயல்கள் இருக்குது. ஞானிகள் குருமார்களோட கருணை பார்வை நம் மீது படுது அப்படின்னா நிச்சயமாக கர்மா குறைகிறது அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம அவங்கள சந்திக்கிறதுக்காக எந்த ஒரு செயலையும் போகாத நேரத்தில் ஏதோ ஒரு வேலையாக போகும் பொழுது அவங்களுடைய கருணை பார்வை நம் மீது படுது, அதிசயமாக அவர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம் கர்மா குறைகிறது அப்படிங்கிறத முதல் அறிகுறியாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா தேடி பிடிக்கும் விஷயம். சில பேர் தேடி தேடி கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு அலைஞ்சு திரிஞ்சு அந்த வேலையை செய்வாங்க. ஆனால் கடைசியில் கூட அது முடியாமல் போகிற சூழ்நிலை கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு பார்த்தோன்னா தேடி தேடி கண்டுபிடிக்கும் அந்த விஷயம் சில பேருக்கு ரொம்பவே சுலபமாக கிடச்சிரும். எப்படிடா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், அவங்க சுலபமாக அதை வாங்கிட்டாங்களே, சுலபமாக அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வரும். அப்படி தேடி தேடி பிடிக்கும் விஷயம் சுலபமாக ஒருவர் கையிலுக்கு கிடைக்குது அப்படின்னா நிச்சயமாக கர்மா குறைகிறது அப்படிங்கிறத இரண்டாவது அறிகுறியாக நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா சில பேருக்கு பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் நோய் வடிவாகவோ அல்லது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி வடிவம், அல்லது ஏதோ ஒரு இடம் நிலப்பிரச்சனை வாங்கும் பொழுதோ அது விற்கும் பொழுதோ ஏதாவது ஒரு பிரச்சனை தவிர்க்கவே முடியாத சூழ்நிலையில் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம உணர்ந்தோன்னா நிச்சயமாக கர்மா தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கர்மா குறையுது அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அதே போல் அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
ஒரு விஷயம் நம்ம அதில் இன்வால்வே ஆகியிருக்க மாட்டோம். ஆனால் தேவையில்லாமல் அந்த விஷயத்தில் போய் நம்மளை நிறுத்துவாங்க, தேவையில்லாமல் அசிங்கப்படுத்துவாங்க, தேவையில்லாமல் தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு நம்மளை ஆளாக்குவாங்க. மற்றவர்களால் நமக்கு அசிங்கமோ அல்லது அவமானமோ ஏற்பட்டுச்சுன்னா கொத்து கொத்தாக நம் கர்மா குறைகிறது அப்படிங்கன்னா எடுத்துக்கணும். கர்மா குறையும் அந்த அறிகுறியாகவே அதை எடுத்துக்கலாம். அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, உளவார பணி செய்வது, ஞானிகளுக்கு உபச்சாரம் செய்வது, அதுபோல் வாயில்லா பிராணிகளுக்கு உதவி செய்வது, தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வது, அதாவது மருந்து மாத்திரை வாங்கிறதுக்கு தேவைப்படுபவர்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்பது, உணவு தேவைப்படுபவர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பது, வஸ்திரம் தேவைப்படுபவர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரி செயல்களை செய்வதற்கான வாய்ப்பு தானாகவே நமக்கு அமையுது அப்படின்னா நம் கர்மா குறைவதற்கான வாய்ப்பை அந்த இறைவன் நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த செயல்களை செய்யணும். நமக்கு வரும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை வருவதை அப்படியே ஏற்றுக்கிட்டு நம்ம அதை கடந்து சென்றுட்டோன்னா நிச்சயமாக கர்மா குறையும். நாம் செய்த அந்த வினை பயனை தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்பை இறைவனே நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட பிரச்சனை வரும் பொழுது அதை சுலபமாக சமாளித்து எதிர்கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாகவும் நம்பிக்கையோடும் நகர்த்தலாம். நம் கர்மா குறையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு. நன்றி, வணக்கம்.